யாழ்ப்பாணத்திலிருந்தே ஏற்றுமதி நடவடிக்கைகளை நேரடியாக முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இலங்கை சுங்க திணைக்களம் தயாராக உள்ளது என அதன் பணிப்பாளர் நாயகம் சீவள்ளி அருக்கோட வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் அவர்களிடம் உறுதியளித்தார். வடக்கிலிருந்து நேரடியாக ஏற்றுமதி செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் மூலம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அக்கோரிக்கைக்கு அமைவான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை 12ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது வடக்கின் ஏற்றுமதி சவால்கள் குறித்து தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த விவசாயம் மற்றும் ஏனைய உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தற்போதைய நிலையில் மூன்றாம் தரப்பினரையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் குறைவடைகின்றது. இந்நிலைமையை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு விவசாயி தனது உற்பத்தி பொருளை தானே நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்ற வகையிலான பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகின்றோம். இத்திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த சுங்க திணைக்களம் உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சீவழி ஆர்கொட, இந்த திட்டத்துக்கு கொள்கை அளவில் நாம் இணக்கத்தை வெளியிடுகின்றோம். தற்போதுள்ள சில நடைமுறை சிக்கல்களை துரிதமாக தீர்த்து வெகு விரைவில் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடி ஏற்றுமதிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என குறிப்பிட்டார். இதனை எவ்வளவு விரைவாக சாத்தியப்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆரம்பிப்போம் என ஆளுநர் இதன் போது நம்பிக்கை வெளியிட்டார். இக்கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் மற்றும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.